நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானல் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட 7 வன சரகங்களில் 27 இடங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. இன்று தமிழகம் முழுவதும் பறவைகள் கணக்கெடுப்பு பணியானது துவங்கியுள்ளது. இதில் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனக்கோட்டத்திற்குட்பட்ட கொடைக்கானல், தேவதானப்பட்டி, பழனி, மன்னவனூர், பூம்பாறை உள்ளிட்ட வன சரகங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி இன்று துவங்கியது. நேற்று பறவைகள் கணக்கெடுப்பது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டதை தொடர்ந்து கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணிக்காக பறவை இன ஆர்வலர்கள், கொடைக்கானல் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவ மாணவியர்கள், வனத்துறையினர் உள்ளிட்ட 120 நபர்கள் 27 குழுக்களாக பிரிந்து 7 வன சரகங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணிக்காக பறவை இன ஆர்வலர்கள், கொடைக்கானல் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவ மாணவியர்கள், வனத்துறையினர் உள்ளிட்ட 120 நபர்கள் 27 குழுக்களாக பிரிந்து 7 வன சரகங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாம்பே சோலா, புலிசோலை, வட்டக்கானல் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவ மாணவியர்கள், பறவை இன ஆர்வலர்கள் பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் இந்தியன் பிளாக்பேர்ட், மலபார் பார்பெட், ரெட் விஸ்கல் புல்புல், பழனி லாபின் தரஸ், ஆரஞ்சு மினிவெட், சோலை கிளி, கெனடி பிளை கேட்சர், ஓரியண்டல் ஒயிட் ஐ, ஜங்கல் மைனா உள்ளிட்ட 35 வகை பறவைகளை கண்காணித்து இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பறவை கணக்கெடுப்பு முடிந்தவுடன் அதன் முழு அறிக்கையை சென்னை வனத்துறை அலுவலகத்திற்கு சமர்ப்பித்து அதன் பின் பறவை கணக்கெடுப்பு முடிவுகள் தெரிவிக்கப்படும் என வனத்துறை சார்பில் தகவல் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கோல் சுரேஷ்.